அட பாருங்க, தமிழ்நாட்டுல நொடிக்கு நொடி பல அரசியல் திருப்பங்கள் நடந்தாலும், நம்ம அண்ணாமலை அமெரிக்கா சென்றதன் பின்னணி என்ன? முதல்வர் பதவியே ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொன்ன மேற்கு வங்காளத்துல கூட பாஜக முதல்வர் பதவியை ஏத்துக்குச்சு. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இன்னும் இழுபறியாவே இருந்துகிட்டு இருக்குது. டிவிகே ஆட்சி அமைக்கிறதுக்கு பதவி பேரம் ஒரு பக்கம் நடக்குதா? அல்லது பண பேரம் நடக்குதாங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்குது. டிவிக்கு ஆட்சி அமைப்பதற்கு இப்படி ஃபோர்ஜரி வேலை செஞ்சுச்சு அப்படின்னா, நாளைக்கு ஆட்சி அமைஞ்சிச்சு அப்படின்னா, தமிழ்நாடு என்ன ஆகும்? அது மட்டும் இல்லாம, விஜய் எனக்கு மாமனா? மச்சானா? நாங்க ஏங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்குன்னு டிடிவி தினகரன் அவர்கள் அதிரடியான ஒரு கேள்விய கேட்டிருக்கிறாரு. நேத்து வரையிலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள வச்சுக்கிட்டு பேரம் பேசிக்கிட்டு இருந்த விசிகா, இன்னைக்கு ஆட்சியிலயும் பங்கு, அதிகாரத்திலயும் பங்கு. இது திருமாக்காளன்னு ஒரு பக்கம் கொக்கரிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது தமிழக அரசியல் களத்தில்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா தான் போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் விஜய் அவர்கள் பள்ளி மாணவர்களை போன்று ஒவ்வொரு கட்சி ஆதரவையும் கொண்டுட்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆளுநர் முறையவே 118 ஆதரவு எங்கன்னு கேட்டுட்டாரு. ஆனா இவரு ஒவ்வொரு கட்சி ஆதரவா எடுத்துக்கிட்டு ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி ஓடி போய் கவர்னரை சந்திச்சுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வரையிலும் விஜய்க்கு எந்த ஆதரவும் கிடைக்கல. ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கருத்துக்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. பாஜக கட்சி மேல வேற பல்வேறு கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வராங்க. ஆனா பாஜக தலைவர்கள் எல்லாம் அமைதியா தான் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் நம்ம அண்ணாமலை அவர்கள் அமெரிக்கா போயிட்டு அமைதியா கடற்கரை ஓரத்துல ஒரே ஒரு ஒத்த போட்டோ தான் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டாரு. ஒட்டுமொத்த அண்ணாமலையின் ஆதரவாளர்களும் ரொம்ப உற்சாகத்துல கிளம்பிட்டாங்க சமூக வலைதளத்துல. அந்த ஒத்த போட்டோவை வச்சு இவ்வளவு பரபரப்புக்கு மத்தியிலையும் அந்த ஒத்த போட்டோ சமூக வலைதளங்கள்ல சுத்திக்கிட்டே இருக்குது நேத்தியிலிருந்து. இவ்வளவு சம்பவங்கள் நடந்தாலும் அண்ணாமலை அவர்கள் ஸ்டான்போர்டு இந்தியா கான்ஃபரன்ஸ் கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக அமெரிக்கா போயிருக்கிறாரு. வர 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் இந்த கான்ஃபரன்ஸ் அமெரிக்காவில் நடக்குது. இது இந்தியாவின் சார்பில் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்களும் பாஜகவுடைய தேசிய இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி சூர்யா அவர்களும் இந்த 2 பேரும் தான் அமெரிக்கா போயிருக்காங்க இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக. அங்க போன இடத்துல தான் அண்ணாமலை அவர்கள் அங்க அமெரிக்காவில் கடற்கரை ஓரத்துல ஒரு அமைதியான புயலுக்கு மத்தியில் அமைதிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் கடற்கரை ஓரத்துல ஒரு அமைதியான ஒரு போட்டோவை போட்டாரு. இணையதளம் ஃபுல்லா ஆன் த ஃபயர் ஆயிடுச்சு. முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொன்ன மேற்கு வங்காளத்துல கூட இன்னைக்கு பாஜக பிரதமர் மோடி அவர்களோட தலைமையில சுவேந்த அதிகாரி அவர்கள் முதல்வரா பதவி ஏத்துக்கிட்டாரு. அந்த முதல்வரா பதவியேற்ற விழாகவே படு ஜோரா நடந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா அங்கு 1952 காலகட்டத்திலேயே தேசியத்துக்காக குரல் கொடுத்த சியாம பிரசாத் முகர்ஜியோட இணைஞ்சு காஷ்மீர்ல மூவர்ண கொடி ஏத்தினதுக்கு போன ஒருவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு பிரதமர் மோடி அவர்கள். அது மட்டும் இல்லாம மேற்கு வங்காள மக்கள் மிகப்பெரிய ஆரவாரம் கொடுத்ததுக்கு மத்தியிலையும் அந்த மக்களுடைய மரியாதையை ஏத்துக்கிற வண்ணமா அங்கு தலைகுனிஞ்சு அந்த மக்களுடைய மரியாதையை பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு ஏத்துக்கிட்டாரு. இவ்வளவு சம்பவங்கள் தமிழகத்துல நடந்துகிட்டு இருந்தாலும் பரபரப்பான மேற்கு வங்காளத்துல கூட ஆட்சி கட்டில ஏறிட்டாங்க பாஜக. ஆனா தமிழ்நாட்டுல இன்னும் இந்த ஆட்சியை அமைப்பதுல டிவிகேக்கு ரொம்ப மிகப்பெரிய இழுபறியா தான் நடந்துட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா நேத்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் விஜய்க்கு 2 கட்சியும் ஆதரவு கொடுத்தாங்க. விஜய் அவர்களும் கம்யூனிஸ்டினோட அலுவலகத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் மாலையில 2 கட்சியினுடைய ஆதரவு கடிதத்தையும் கவர்னர்கிட்ட கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாரு. இதுவரையிலையும் விஜய் அவர்கள் 3 முறை கவர்னரை சந்திச்சு ஆதரவு கடிதங்களை கொடுத்துட்டாரு. இப்ப வரையிலும் 118ங்கிற அந்த மேஜிக் நம்பர் அவர்கிட்ட இல்லாம தான் இருக்குது. விசிகேக்காரங்க கூட நேத்து வரையிலையும் கம்யூனிஸ்டும் நாங்களும் சேர்ந்து தாங்க ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி நேத்து ஆதரவு கொடுத்துருச்சு. விசிகே கட்சி இப்ப வரையிலையும் விஜய்க்கு இழுத்தடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு பக்கம்.
இதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்த எழுப்புற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா, ஆளுநர் அவர்கள் கூட ஏற்கனவே இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்புட்ன்னா, பேரம் பேசுறதெல்லாம் நடக்கும்ன்னு சொல்லி விஜய் கிட்டயே நேரடியா ஆளுநர் சொல்லியிருந்தாரு. அது மாரியான ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு விசிகா விஜய் கிட்ட ஒரு டிமாண்ட் வச்சுட்டு இருக்காங்கிற ஒரு மிகப்பெரிய பேச்சுக்கள் எல்லாமே இன்னைக்கு அரசியல் தளத்துல பரவிட்டு இருக்குது. ஒரு பக்கம் முதல்வர், துணை முதல்வர் பதவி வேணுங்கிறதாகவும், அமைச்சர் பதவி வேணுங்கிறதாகவும், திருச்சி கிழக்கு தொகுதியில திருமாவளவன் போட்டியிடுறதுக்கு டிவிக்கே அனுமதி குடுக்கணும்னு பல்வேறு விதமான அரசியல் வியூகங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் அதிகார பலம் வேணும் அப்படின்னு விசிகாவோட இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிற துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள், இது திருமாவோட காலம். ஆட்சியிலயும் பங்கு, அதிகாரத்திலயும் பங்கு வேணும்னு சொல்லி காலையில ஒரு ட்வீட்ட போட்டாரு. அது இன்னைக்கு மிகப்பெரிய பரபரப்பா பேசக்கூடிய செய்தியா மாறிடுச்சு. இதனால தான் இந்த பேரம் பேசக்கூடிய வேலையில தான் விசிக இருக்கோன்னு பல அரசியல் கட்சிகளும் விசிகவுக்கு கண்டனமும் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. கண்டனம் தெரிவிக்கிறத பொறுத்து தான் விசிகவோட எம்பியா இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்கள், விசிக அப்படிலாம் எந்த விதமான பேரமும் பேசலீங்க. எங்களோட உயர்நிலை கூட்டத்த கூட்டி நாங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. அவ்வளவுதான் சொல்லி அவரு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்புற மாரியாவா இருக்குது? பாருங்க, எல்லா கட்சிகளும் ஆதரவு குடுத்துட்டாங்க. ஏன்னா, ஐயுஎம்எல் கூட நேத்து திடீர்னு ஆதரவு குடுத்தாங்க. உடனே கொஞ்ச நேரத்துல ஆதரவ வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏதோ விஜய சிறுபிள்ளைத்தனமா தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாமே அவர நடத்திட்டு இருக்கிறாங்கங்கிறது தான் நமக்கு தெரியுது. ஏன்னா, விஜய் அவர்களும் கூட இந்த முதல்வர்ங்கிற அரியாசனம் ஏர்றதுக்காக கவர்னர் ஆபீஸும், மத்த கட்சி அலுவலகத்துக்கும் போற விஜய் அவர்கள், கரூர் சம்பவத்துக்கு அங்க போகவே இல்ல. சம்பவம் நடந்த உடனே ஓடி சென்னையில பூந்தவரு தான் 3, 4 நாளா வெளியிலயே வரல. அப்புறம் ஒரு வீடியோ தான் பதிவிட்டாரு. எந்த அளவுக்கு இவருக்கு அதிகார பேராசை இருக்குதுன்னு, அவரோட இந்த நடத்தையிலேயே நம்மளால கவனிக்க முடியும். அது மட்டும் இல்லாம டிடிவி தினகரன் அவர்கள் கூட நேத்து செம்மையா விஜய காய்ச்சி எடுத்துட்டாரு. விஜய் யாருங்க? எனக்கு மாமனா? மச்சானா? நாங்க ஏங்க வந்து டிவிகேக்கு ஆதரவு குடுக்கணும்? நாங்க எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கிறோம். நாங்க வந்து எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சி ஆகணும். அவர வந்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி நாங்க ஆளுநர்கிட்ட நாங்களே வந்து கடிதத்த குடுத்துருக்கிறோம். எங்க எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பேரம் பேசுறான், கையெழுத்து போட்டாங்கன்னு ஒரு போலியான கடிதத்தெல்லாம் இவங்க ஆளுநர்கிட்ட குடுத்துருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இவங்க உண்மையா இருக்குதுன்னா, உண்மையான விஷயங்கள அவங்க வெளியில காட்டணும். இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க பண்ணக்கூடாது. நான் பல இடி ரெய்டுகளையும், பல சோதனைகளையும், சிறைச்சாலையும் பார்த்துட்டு வந்தவன். பல அரசியல் கட்சி தலைவர்களையும் நான் பார்த்தவன், பேசுவேன். இந்த மிரட்டல், இந்த கூச்சல்களுக்கெல்லாம் நானும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் பயந்துக்காதுன்னுலாம் டிடிவி தினகரன் அவர்கள் செம்மையா வந்து விஜய காய்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம். அந்த எம்எல்ஏ அவர்களும் கூட டிடிவி கூட தான் இப்போ வரையிலும் இருக்கிறாரு. அவரோட ஆதரவு கடிதம் கூட தினகரன் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல பொது வெளியிலேயே காட்டுனாரு. இவ்வளவு சம்பவங்கள் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்தா, இந்த விசிக இன்ன வரலும் விஜய அலைக்கடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா, விசிகவோட அலுவலகத்துக்கு கூட புதிய சோபாலாம் இன்னைக்கு போணுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது, பிளாஸ்டிக் சேர்ல இருந்து சோபாவுக்கு விசிக தலைவர் மாறிட்டாரோங்கிற ஒரு சந்தேகம் தான் நமக்கெல்லாம் வருது. அந்த மாரி தான் இன்னைக்கு காலையிலிருந்து விசிக அலுவலகத்துல பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா, டிஎம்கேவோட செய்தி தொடர்பாளர் கூட டிகேஎஸ் இளங்கோவன் கூட தாவேகா செஞ்சது மிகப்பெரிய தவறுங்க. அவங்க தனிப்பெருங்கட்சின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட போய் சொல்லியிருந்தா, ஆளுநரே கூப்பிட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருப்பாரு. ஆனா, இவங்க கூட்டணியோட 112 இடம்னு சொல்லி சொன்னது தான் மிகப்பெரிய தவறா போச்சு. அதனால தான் ஆளுநரும் 118 கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. இவங்க செஞ்சது பெரிய தப்பு அப்படிங்கிறத ஆளுநருக்கு ஆதரவா திமுகவோட செய்தி தொடர்பாளர் இன்னைக்கு களத்துல பேசிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எடப்பாடி வேற ஒரு பக்கம் ஆளுங்கட்சியா வர கட்சிக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த கட்சியோட பேர கூட எடப்பாடி அவர்கள் உச்சரிக்கிறதுக்கு தயக்கப்படுறாரு. அந்த கட்சி பேரையும் சரி, அந்த கட்சியினுடைய தலைவர் பேரையும் சரி, அடுத்தது முதல்வரா பதவி ஏற்கக்கூடிய விஜயோட பேரையும் சரி, எடப்பாடி அவர்கள் சொல்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு, முதல்வரா பதவி ஏற்கிற கட்சிக்கு வாழ்த்துன்னு மொட்டை கடிதாசி மாரி எடப்பாடி அவர்கள் ஒரு வாழ்த்த ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாரு. இவ்வளவு நாளாவும்
திமுகவ தீய சக்தி, தீய சக்தின்னு பிரச்சாரம் பண்ண விஜய் தான், இன்னைக்கு அதே தீய சக்தி கூட்டணியில நின்னு வெற்றி பெற்றவங்க கூட தான், இன்னைக்கு விஜயும் ஒவ்வொரு கட்சிகளா இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த தீய சக்தி, இது தூய சக்தின்னு சொன்னாரு. அப்போ தீய சக்தி எல்லாம் இன்னைக்கு ஒண்ணு சேருது. அப்போ இது தூய சக்தி என்னவாக போகுது? ஊழலை எதிர்ப்பேன், ஊழலுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி வாக்கு வாங்கிய விஜய் அவர்கள், இன்னைக்கு ஊழல் கட்சின்னு சொன்னவங்களும், தீய சக்தின்னு சொன்ன கட்சிகள்கிட்ட கூட்டணியில சேர்த்துறாரு. அடுத்தது தமிழ்நாடு என்னவாக போகும்? அவரோட கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்னவாக இருக்க போகுதுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாவும் இப்ப அமைஞ்சு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக அரசியல் களத்துல. நன்றி, வணக்கம்.